ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பற்றி தான் ஒரு கிளியரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த மெம்பர்ஷிப் நம்ம சேனல் எனேபிள் பண்ணேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் இன்வெஸ்டிங் சேனலில் இந்த ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு நிறைய யோசனைகள் இருந்துச்சு. நம்ம இந்த ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த பட்டன் ஓப்பன் பண்ணால் நிறையா கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஏன்னா நான் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ உள்ளே வரும்போது எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விடுவாங்கன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் யூடியூப்பில் நிறையா கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் கற்றுக்க முடியாத சில விஷயங்களை காசு கொடுத்து சில கோர்சஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கோர்ஸுக்காக நான் செலவு பண்ண அமௌண்ட்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் ஃபிசிக்கலாக ஒன்று பண்ணும்போது தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. இந்த சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலும் எனக்கு ஒரு கதை சொல்லுது. ஒரு சார்ட் ஒரு மூமெண்ட் கொடுக்குதுன்னா அது எதுக்காக அந்த மூமெண்ட்டில் போகுது, அதுக்குள்ளே என்ன டெக்னிக்கல் இருக்குது, அதுக்கு என்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் ஒரு கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது. இப்போ ஜொமோட்டோ எடுத்துக்கோங்க. ஜொமோட்டோ கம்பெனி பற்றி ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக எல்லாம் நெகட்டிவாக தான் சொன்னாங்க. அப்போவும் அதோட கம்பெனியோட பிஸ்னஸையும் அவங்களோட ஃப்யூச்சர் பிளானையும் நான் யோசித்து பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு நாள் கிவ் அப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன் 45 ருபீஸில். இப்போது அதோட வேல்யூ பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது மைசெல்ஃப் மை ப்ரௌட் ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த நாலேஜை மணியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த நாலேஜை நான் மணியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் ஸ்டெப் எடுப்பேன், ஒரு ஸ்டாக்கை நான் எப்படி பார்ப்பேன், என் வியூ எப்படி இருக்குது, நான் எதனால் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி கூட ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த மெம்பர்ஷிப்பை கொண்டு வந்திருக்கேன். இந்த மெம்பர்ஷிப்பில் 4 கேட்டகரிஸில் நான் பிரிச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ப்ரோன்ஸ், செகண்ட் கேட்டகரி சில்வர், தேர்ட் கேட்டகரி கோல்டு, ஃபோர்த்து கேட்டகரி சுப்ரீம். இதில் உங்களுக்கு என்ன கேட்டகரி யூஸ் ஆகும்? எனக்கு மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ப்ரோ, நான் ஒரு வீக்லி ட்ரேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சில்வர் இன்வெஸ்டர் தான் பெஸ்ட். அதே போல் எங்கிட்ட மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது, கேபிட்டல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருக்குது, வீக்லி நான் ஒரு 4 ட்ரேட் இல்லை 5 ட்ரேட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் என்கிட்ட மார்க்கெட் கேபிட்டல்லாம் அன்லிமிட்டட் ப்ரோ, நீங்கள் எப்போ என்ன ஸ்டாக் சொன்னாலும் அதை நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சுப்ரீம் இன்வெஸ்டர் பிளான் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் சில அடிஷனல் ஃபீச்சர்ஸும் இந்த சுப்ரீம் இன்வெஸ்டருக்கு இருக்குது. அதே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பிளானில் உங்களுக்கு எந்த பிளான் சரியாக இருக்குன்னு தோணுதோ அதில் தாராளமாக நீங்கள் சேரலாம். இது என்னோட கட்டாயம் கிடையாது. நான் யாரையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேலிடாக தோணுது, சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பொட்டன்ஷியலாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்களும் அந்த ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை சொந்த மார்க்கெட் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க. ஏன்னா இது வரைக்குமே எனக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது கொஞ்சம் தான், அது சொல்கிற கொஞ்சம் இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இருந்தாலும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா நம்ம அந்த ஸ்டாக்கில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசித்து அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி, அந்த கம்பெனியோட சார்ட் அனலைசிஸ் பண்ணி, இத்தனை வழிகளையும் கரெக்டாக பின்பற்றி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறனால தான் நம்மளால் இந்த லாஸிலிருந்து ரொம்ப ஓரளவுக்கு மீண்டு வர முடியுது. இல்லைனா நம்ம கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஓகேவா இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பாதி மாதம் தான் முடிஞ்சிருக்கு, எனக்கு இந்த பிளான் பிடிக்கல, நீங்கள் சொல்கிற வீடியோஸ் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாதி மாதத்துக்குள்ளே வெளியே போகிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இதில் இருக்குது. 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் என்னோடய ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக உங்கள் விருப்பம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதே போல் இதனால் பப்ளிக்காக போகிற வீடியோஸ் நம்பர்ஸ் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக அது குறையாது. இந்த அளவுக்கு, அதாவது மெம்பர்ஷிப் எனேபிள் ஆகிற அளவுக்கு மேலே வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஃப்ரீயாக கொடுத்த சில வீடியோஸ், ஃப்ரீயாக கொடுத்த சில தகவல்கள், ஃப்ரீயாக கொடுத்த என்னோடய நாலேஜ் எல்லாமே எனக்கு இந்த அளவுக்கு நான் பெரிய ஆளாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது அதை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன். கண்டிப்பாக அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன சர்வீசஸ் எல்லாமே அடிஷ்னலாக பண்ண போகிற சில சர்வீசஸ் தான் இப்போ நான் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த சர்வீசஸ் வந்துட்டு நான் மெம்பர்ஷிப்குள்ளே கொண்டே வரல. அது வேறு, இது வேறு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை வந்துட்டு என்னோட சேர்ந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.